1948 பிப்ரவரி 24 கர்நாடக மாநிலம் மைசூர் அருகே உள்ள மாண்டியா மாவட்டத்தில் முல்ஹூட் என்னும் ஊரில் ஜெயராம் ஐயங்கார் வேதவதி தம்பதியர்களுக்கு மகளாக பிறந்தார் ஜெயலலிதா. இவருக்கு ஒரே ஒரு அண்ணன், அவர் பெயர் ஜெயக்குமார். ஜெயலலிதாவின் தாத்தாவும் அப்பாவும் மைசூர் மகாராஜாவிடம் வேலை பார்த்தார்களாம். ஜெயலலிதாவுக்கு 2 வயது இருக்கும்போது தந்தை ஜெயராமனும் இறந்துவிட பிழைப்புக்காக மகன் ஜெயக்குமாரையும் மகள் ஜெயலலிதாவையும் அழைத்து கொண்டு பெங்களூர் நகரில் குடியேறுகிறார் வேதவதி. அங்கேயும் வாழ்க்கை வண்டி ஓட சிரமப்பட்டதால் பிள்ளைகளுடன் சென்னையில் குடியேறுகிறார் வேதவதி. பள்ளி படிப்பை பிஷப் கார்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியிலும் மெட்ரிகுலேஷன் படிப்பை சர்ச் பார்க் கான்வென்ட்டிலும் 1964 முடிக்கிறார் ஜெயலலிதா. குழந்தைகளின் படிப்பு செலவுக்காகவும் வாழ்க்கை செலவுக்காகவும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கிறார் வேதவதி. நடிகையானதும் சந்தியா என பெயர் மாறுகிறது. பரதநாட்டியம், மோகினி ஆட்டம், கதக், மணிப்புரி ஆட்டங்களை மகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் சந்தியா. சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்த சந்தியா தனது மகளையும் சினிமாவில் நடிக்க வைக்கும் முயற்சியில் இறங்கினார். 1961 முன்னாள் ஜனாதிபதி வி கிரியின் மகன் தயாரித்த எபிசிட்டில் என்னும் ஆங்கில சினிமாதான் ஜெயலலிதாவின் முதல் விசிட்டிங் கார்டு. தாயாரைப் போலவே சின்ன சின்ன வேடங்கள், நாட்டிய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் ஜெயலலிதா. பின்னர் 1965 தனது வெண்ணிராடை படம் மூலம் தமிழில் அறிமுகம் செய்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர். பின்னர் அதே ஆண்டில் முதன்முறையாக எம்ஜிஆருடன் 1000ல் ஒருவன் படத்தில் ஹீரோயினாக நடித்தார் ஜெயலலிதா. இதன் பிறகு வரிசையாக எம்ஜிஆரின் பல வெற்றி படங்களில் அவருடன் ஜோடியாக நடித்தார். ஜெயலலிதாவை எம்ஜிஆர் அம்மு என செல்லமாக அழைப்பாராம். 1965 1980 வரை பல வெற்றி படங்களில் நடித்துள்ள ஜெயலலிதா கடைசியாக நதியை தேடி வந்த கடல் என்னும் திரைப்படத்தில் தான் நடித்தார். அதன் பின்னர் சில வருடங்கள் தெலுங்கு நடிகர் சோபன் பாபுவுடன் போயஸ் கார்டனில் கோயிங் ஸ்டெடி வாழ்க்கை நடத்தினார் ஜெயலலிதா. அதே சமயத்தில் எம்ஜிஆருக்கும் ஒரு வார பத்திரிகையில் தொடர் எழுத ஆரம்பித்தார். அதில் எம்ஜிஆருக்கும் தனக்கும் இடையிலான உறவு குறித்து எழுதப் போவதாக அறிவித்ததும் திடீரென அந்த தொடர் நிறுத்தப்பட்டது. 1982 எம்ஜிஆரின் ஆசைப்படி அதிமுகவில் உறுப்பினரான ஜெயலலிதா அதே ஆண்டில் நடந்த அதிமுக மாநாட்டில் பெண்ணின் பெருமை என்னும் தலைப்பில் பேசி எம்ஜிஆரின் பாராட்டை பெற்றார். 1983 அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட அவர் அப்போது நடந்த திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றிக்காக பிரச்சாரம் செய்தார். அதன் பின் தமிழகம் முழுக்க கட்சியினர் ஜெயலலிதாவை அழைத்து பொதுக்கூட்டங்கள் போட ஆரம்பித்தனர். பின்பு 1984 எம்ஜிஆரால் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டார். அதே ஆண்டில் சத்துணவு திட்ட ஆலோசனை குழு தலைவர் என்ற அரசு பதவியில் அமர்த்தப்பட்டார். இந்த சமயத்தில் எம்ஜிஆருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. இப்பொழுது ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்த அப்பல்லோ மருத்துவமனையில் தான் அன்று எம்ஜிஆரும் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்பு மேல் சிகிச்சைக்காக அமெரிக்காவில் உள்ள புரூக்ளின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்ற எம்ஜிஆருடன் அவரது மனைவி ஜானகி அம்மையார் இருப்பது ஜெயலலிதாவுக்கு உறுத்தி கொண்டே இருந்தது. தானும் அருகில் இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவிற்கு செல்ல முயற்சி செய்தார். அப்போது அவருக்கு மேடை பேச்சு எழுதி கொண்டிருந்த பத்திரிகையாளர் சோலையை தன்னுடன் வருமாறு வற்புறுத்தினார். ஆனால் சோலையோ வர மறுத்துவிட்டார். அதன் பின் ராஜீவ்காந்தியை சந்தித்து அவர் மூலம் அமெரிக்கா செல்லும் முயற்சியில் ஈடுபட்டார் ஜே. ஆனால் அவருக்கு முன்பாகவே ஆர்.எம். வீரப்பனும் பன்ருட்டி ராமச்சந்திரனும் டெல்லியில் முகாமிட்டு ஜெயலலிதாவின் அமெரிக்க பயணத்திற்கு தடை போட்டனர். பின்னர் இந்திரா காந்தியின் மறைவுக்கு பிறகு கட்சியில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக ஒரு கோஷ்டி உருவாக துவங்கியது. எம்ஜிஆரின் பேரன்பை பெற்ற திருநாவுக்கரசு உள்ளிட்ட அமைச்சர்கள் மறைமுகமாக ஜேயின் வளர்ச்சிக்கு உதவ ஆரம்பித்தனர். இதெல்லாம் ஜெயலலிதா மனதில் தைரியத்தை வளர்த்தது. அந்த தைரியமே எம்ஜிஆருக்கு எதிராக சில வேலைகளை செய்ய தூண்டியது. இந்திராவின் மறைவால் அவரது மகன் ராஜீவ்காந்தி பிரதமராக, அதே சமயத்தில் 1985 பிப்ரவரி மாதம் 10 தமிழக முதல்வராக எம்ஜிஆர் பதவியேற்றார். அப்போதுதான் துவங்கியது ஜேவின் ராஜதந்திரம். அந்த தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த ஜெயலலிதா எம்ஜிஆரால் பேச முடியவில்லை, செயல்பட முடியவில்லை, அதனால் என்னை முதலமைச்சராக்குங்கள் என பிரதமர் ராஜீவ்காந்திக்கு வலியுறுத்தினார். பிரதமர் ராஜீவ்காந்தி சென்னைக்கு வந்து கவர்னர் மாளிகையில் தங்கியிருந்தபோது அவரை பார்க்க எம்ஜிஆர் சென்றார். ஆனால் அவருக்கு முன்பாகவே அங்கு ஜெயலலிதா இருந்தார். அப்போதுதான் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவின் உண்மை முகம் தெரிந்தது. உடனே அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டிய எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் கட்சியினர் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என வாய்மொழி உத்தரவிட்டார். இது மட்டுமில்லாமல் 1984 டிசம்பர் 20 கட்சியிலிருந்து ஜெயலலிதாவை நிரந்தரமாக நீக்கிய அறிவிப்பை கட்சி பத்திரிகையான அண்ணாவில் வெளியிடுமாறு அதன் ஆசிரியராக இருந்த சோலைக்கு உத்தரவிட்டார். ஆனால் ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள்
அதனை வெளியிடாமல் தடுத்துவிட்டனர். 1987 டிசம்பர் 24ஆம் தேதி எம்ஜிஆரின் மரணம் நிகழ்ந்தது. அது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. எம்ஜிஆரின் உடலை சுமந்து பீரங்கி வண்டி இறுதி ஊர்வலம் கிளம்பிய போது அந்த வண்டியில் ஏற முயற்சித்த ஜேவை ஏவா வேலுவும் KP ராமலிங்கமும் கீழே தள்ளிவிட்டதாகவும் எம்ஜிஆருடன் உடன்கட்டை ஏற ஜே நினைத்ததாகவும் அப்போது பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார் ஜெயலலிதா. 1988 ஜனவரி 7இல் ஜானகி அம்மையாரை முதல்வராக தேர்ந்தெடுத்தனர் அதிமுக எம்எல்ஏக்கள். ஆனால் 23 நாட்களிலேயே, அதாவது ஜனவரி 30ஆம் தேதி, தனக்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏக்களின் உதவியுடன் ஜானகி ஆட்சியை கவிழ்த்தார் ஜெயலலிதா. பின்னர் ஜா அணி, ஜே அணி என இரண்டாக அதிமுக பிரிய இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. தமிழகத்தில் ஓராண்டு காலம் கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. 1989 நடைபெற்ற பொது தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. அந்த தேர்தலில் போலி தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட ஜெயலலிதா வெற்றியும் பெற்றார். அப்போது அவர் அணியில் 26 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றனர். ஆனால் ஆண்டிப்பட்டி தொகுதியில் இரட்டை புறா சின்னத்தில் போட்டியிட்ட எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மையார் தோல்வியடைந்தார். அவரது அணியில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றார். கலைஞர் முதல்வராக பொறுப்பேற்ற சில மாதங்களில் அதிமுக தலைமை அலுவலகத்தை கைப்பற்ற ஜே அணிகளிடையே நடந்த கலவரத்தில் தலைமை அலுவலகம் சீல் வைக்கப்பட்டது. சில நாட்களில் இரு அணிகளிடையே சமரசம் ஏற்பட்டு ஒரே அணியாகி இரட்டை இலை சின்னம் மீண்டும் வந்தது. 1990இல் அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ய ஆயத்தமான பொழுது கோபமாக எழுந்த ஜே பட்ஜெட்டை பிடுங்கி கிழித்தெறியவே ரணகலமானது சட்டமன்றம். இதற்கும் மேலாக சட்டசபைக்குள் துரைமுருகன் என் சேலையை பிடித்து இழுத்தார் என தலைவெறி கோலத்துடன் சபையிலிருந்து வெளியே வந்து புழுதி கிளப்பினார் ஜெயலலிதா. அதோடு விடாமல் திமுக ஆட்சி பற்றியும் கலைஞர் பற்றியும் தொடர்ந்து டெல்லிக்கு புகார்களை அனுப்பி கொண்டே இருந்தார். 1991 ஜனவரி 30ஆம் தேதி அப்போது பிரதமராக இருந்த சந்திரசேகரின் ஆலோசனைப்படி ஜனாதிபதி வெங்கட்ராமன் அதர்வைஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி திமுக ஆட்சியை கலைத்தார். தமிழ்நாட்டில் மீண்டும் கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. தமிழக சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே சமயம் மே மாதம் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் ஜெயலலிதா. அந்த சமயத்தில்தான் ஸ்ரீபெரும்புத்தூரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். ராஜீவ் மரணத்தால் அதிமுக அமோக வெற்றி பெற்றது. பர்கூர், காங்கேயம் தொகுதிகளில் போட்டியிட்ட ஜெயலலிதா இரண்டிலும் வெற்றி பெற்று முதல்வரானார். அப்போது ஜெயலலிதாவின் உடையில் மாற்றம் வருகிறது. சேலை அணிந்து அதன் மேல் அதே சேலை நிறத்தில் கோட் மாதிரியான உடை அணிய ஆரம்பித்தார். ஜேவின் அந்த ஆட்சி சமயத்தில்தான் தொழிலதிபர் மிட்டன் என்பவருக்கு விதிமுறைகளை மீறி கொடைக்கானலில் பிளாசன் ஸ்டே என்ற ஹோட்டல் கட்ட அனுமதி தந்தார். ஆனால் அந்த நிறுவனம் விதிகளுக்கு புறம்பாக பல அடுக்குகளை கட்டியது. அதேபோல் 1992ஆம் ஆண்டு சென்னை கிண்டியில் உள்ள அரசுக்கு சொந்தமான டான்சிங் நிலத்தை விலைக்கு வாங்கினார் ஜெயலலிதா. அதே ஆண்டு பிப்ரவரி மாதம் மகாமகத்தையொட்டி கும்பகோணம் மகாமக குளத்தில் தனது உடன்பிறவா சகோதரி சசிகலாவுடன் சேர்ந்து புனித நீராடினார். லட்சக்கணக்கான மக்கள் புனித நீராடிய அந்த குளத்தின் ஒரு பகுதியை சசி இருவரும் குளிப்பதற்காக ஒதுக்கிய கோவில் நிர்வாகம் அந்த காட்சியை பார்க்க மக்கள் முண்டியடித்ததால் நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பிறகு மீண்டும் அகில இந்தியாவையே வாய்ப்பிழக்க வைத்த ஒரு நிகழ்ச்சியை 1995இல் நடத்தி காட்டினார் ஜெயலலிதா. அதாவது உடன்பிறவா சகோதரி சசிகலாவின் உடன்பிறந்த சகோதரி வனிதாமணியின் மகனான சுதாகரனை தனது வளர்ப்பு மகனாக அறிவித்தார். அந்த மகனுக்கு நடிகர் திலகம் சிவாஜியின் பேத்தி மணமகள் ஆக்கப்பட்டார். 1995 செப்டம்பர் 7ஆம் தேதி ரூபாய் 100 கோடி செலவில் நாடே திகைக்கும் அளவுக்கு அந்த திருமணம் நடந்தது. அந்த சமயம் ஒட்டுமொத்த சென்னையை ஸ்தம்பித்தது. பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, மின்சார வாரியம், குடிநீர் வாரியம் என ஒட்டுமொத்த அரசு துறைகளும் திருமண வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டது. சென்னை கடற்கரை சாலையில் நடந்த மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலத்தில் ஜெயலலிதாவும் சசிகலா சொந்த பந்தங்களும் உடல் முழுவதும் கிலோ கணக்கில் தங்க நகைகள் அணிந்து பவனி வந்தனர். அப்போதைய டிஜிபி தேவாரம் கர்ம சிரத்தையுடன் விரைப்பு குறையாமல் நடமாடும் தங்க சுரங்கங்களுக்கு பாதுகாப்பு தந்தார். இதன் பின்னர் தான் சொத்து குவிப்பு வழக்குகள் பிடியில் சிக்க துவங்கினார் ஜெயலலிதா. பிளாசன் ஸ்டே ஹோட்டலுக்கு அனுமதி வழங்கியது, அரசுக்கு சொந்தமான டான்சிங் நிலத்தை வாங்கியது, இவற்றையெல்லாம் எதிர்த்து வழக்கு தொடர அப்போது கவர்னர் சென்னாரெட்டியிடம் அனுமதி வாங்கினார் சுப்பிரமணிய சாமி. இதனால் டென்ஷனான அதிமுக மகளிரணி பிரபலங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு வந்த சுப்பிரமணிய சாமிக்கு சேலையை தூக்கி சீன் வரவேற்பு கொடுத்து திகிலடிக்க வைத்தனர். இது இப்படி என்றால் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா ஒரு படி அல்ல பல படி மேலே சென்று
கவர்னர் சென்னாரெட்டி தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக அதிரடி கிளப்பி தமிழக மக்களை கிறுகிறுக்க வைத்தார். பிறகு டான்சி நிலத்தை வாங்கியது சட்டவிரோதம் என வழக்கு தொடர்ந்தார் அப்போது ஆலந்தூர் நகரசபை தலைவராக இருந்த திமுகவின் RS பாரதி. இந்த வழக்கில் ஆஜரான வக்கீல் சண்முக சுந்தரத்தின் மீது வீடு புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியது கூலிப்படை. பின்னர் ஜெயலலிதாவின் பதவிக்காலம் முடிவடைந்ததையொட்டி 1996ஆம் ஆண்டு மே மாதம் தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடந்தது. இதிலும் ஊழல், எங்கும் அராஜகம் என்ற நிலையை பார்த்து கொந்தளிப்பில் இருந்த மக்கள் அதிமுகவுக்கு படுதோல்வியை வழங்கினர். பர்கூரில் போட்டியிட்ட ஜெயலலிதாவே திமுக சுகவனத்திடம் தோல்வியை தழுவினார். 234 தொகுதிகளில் 221 இடங்களை வென்று அமோக வெற்றி பெற்றது திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி. ஆனால் வெறும் 4 தொகுதிகளில்தான் அதிமுக வெற்றி பெற்றது. கலைஞர் தலைமையிலான அமைச்சரவை அமைந்ததும் ஜெயலலிதா ஆட்சி காலத்து ஊழல்கள் குறித்த விசாரணை வேகம் பெற்றது. அப்போது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சிவப்பா ஜெயலலிதா மீது வழக்கு தொடர்வதில் தாமதம் ஏன் என கேட்க பிறகுதான் விசாரணை சூடுபிடிக்க தொடங்கியது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டு அதை விசாரிப்பதற்காக 3 தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. வினோதமான மிக வித்தியாசமான காரணங்களை சொல்லியே வாய்தா மேல் வாய்தா வாங்கி வழக்கை இழுத்தடித்தனர் ஜெயவும் சசியும். பிறகு 2000ஆம் ஆண்டில் கொடைக்கானல் பிளாசன்ட் ஸ்டே ஹோட்டலுக்கு அனுமதி வழங்கியது ஊழல் நடந்திருப்பது நிரூபிக்கப்பட்டதால் ஜெயலலிதாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து தனி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் ஆத்திரமான அதிமுகவினர் கலவரத்தில் இறங்கினர். கோவை வேளாண் பல்கலைக்கழக மாணவியர்கள் சென்ற பேருந்து தர்மபுரி அருகே உள்ள இலக்கியம்பட்டியில் வழிமறித்து தீ வைத்து கொளுத்தினர். இதில் 3 மாணவிகள் உடல் கருகி இறந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் தீக்காயமடைந்தனர். அதே 2000ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி டான்சி நிலத்தை வாங்கியது சட்டவிரோதம், எனவே ஜெயலலிதா குற்றவாளி என கூறி 3 ஆண்டு ஜெயில் தண்டனை விதித்தது தனி நீதிமன்றம். ஜெயலலிதாவுக்கு எதிரான இந்த தீர்ப்புகள் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தடையாக இருந்தன. ஆனால் ஜெயலலிதாவோ ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, புவனகிரி, புதுக்கோட்டை ஆகிய 4 தொகுதிகளில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஒருவர் 2 தொகுதிகளுக்கு மேல் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்ற விதிப்படி ஜெயலலிதாவின் வேட்புமனுவை 4 தொகுதிகளிலும் தள்ளுபடி செய்தது தேர்தல் ஆணையம். திமுகவும் தேர்தல் ஆணையமும் சதி செய்து தன்னை தேர்தலில் போட்டியிட விடாமல் செய்துவிட்டனர் என பொய் பிரச்சாரம் செய்தார் ஜெய். இப்படி இருந்தும் அந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு மெஜாரிட்டி தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. அப்போது சென்னை மாநகரில் மேம்பாலம் கட்டியதில் ஊழல் என்ற கலைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு என்னவாயிற்று என இன்று வரை தெரியவில்லை. முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது திமுக. பிறகு 2001 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றது செல்லாது என தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம். இதையடுத்து முதல்வர் நாற்காலியிலிருந்து இறங்க வேண்டிய கட்டாயம் ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டது. அதனால் நிதியமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் முதல்வரானார். சில மாதங்களில் டான்சி வழக்கில் இருந்த ஜெயலலிதாவை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்ததை அடுத்து ஆண்டிப்பட்டி தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த தங்கம் தமிழ்ச்செல்வன் ராஜினாமா செய்ததால் ஜே அத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் முதல்வரானார். பிறகு 2003ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதல்வராக இருப்பதால் தமிழக நீதிமன்றத்தில் நடைபெறும் ஜே மீதான சொத்து குவிப்பு வழக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறாது, எனவே வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன். மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் வழக்கை உடனே பெங்களூருக்கு மாற்றியது. அங்குள்ள ஸ்பெஷல் கோர்ட்டில் வழக்கு நடந்து கொண்டே இருந்தது. 2011இல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றி மீண்டும் முதல்வரானார் ஜெயலலிதா. இந்த காலகட்டத்தில்தான் காவிரி நடுவர் நீதிமன்ற இறுதி தீர்ப்பை அரசு இதழில் வெளியிட உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை தனது வெற்றி என்றார் ஜே. முல்லை பெரியார் அணை தீர்ப்பிலும் உரிமை கோரினார் ஜெயலலிதா. தமிழக சட்டமன்றத்தில் ஈழப்போர் குற்றங்கள், தமிழீழ ஆதரவு தீர்மானங்களும், ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் இருப்பவர்களின் விடுதலைக்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. இந்த சமயத்தில்தான் சொத்து குவிப்பு வழக்கை நீதிபதி ஜான் மைக்கேல் குன்ஹா விசாரிக்க ஆரம்பித்தார். இதன் பிறகு வழக்கை விரைவாக நடத்தி ஒரு வழியாக 2014 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தீர்ப்பை வழங்கினார் நீதிபதி குன்ஹா. A1 ஜெயலலிதா, A2 சசிகலா, A3 இளவரசி, A4 சுதாகரன் ஆகிய 4 4 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தார் நீதிபதி குன்ஹா. பிறகு மீண்டும் நிதியமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். இதன் பிறகு ஜெயலலிதா உட்பட 4 தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை அக்டோபர் 7ஆம் தேதி தள்ளுபடி செய்தது கர்நாடக உயர்நீதிமன்றம். பிறகு உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் செய்தது ஜெயலலிதா தரப்பு.
இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 17ஆம் தேதி ஜாமீன் வழங்கினார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து. அதோடு கர்நாடக உயர்நீதிமன்றம் மீண்டும் வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். வழக்கு நடந்த 5 மாதங்களுக்கும் மேலாக போயஸ் கார்டன் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார் ஜே. 2015ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதா உட்பட 4 விடுதலை செய்து தீர்ப்பளித்தார் உயர்நீதிமன்ற நீதிபதி CR குமாரசாமி. இதையடுத்து சென்னை RK நகர் தொகுதியின் அதிமுக MLAவான வெற்றிவேல் தனது பதவியை ராஜினாமா செய்ய 2015 ஜூன் 27ஆம் தேதி அத்தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்று மீண்டும் முதல்வரானார். பிறகு 2016 மே மாதம் நடந்த தமிழக சட்டமன்றத்திற்கான பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக முதல்வரானார் ஜெயலலிதா. அப்போதிலிருந்தே எந்த ஒரு அரசு நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறாமல் இருந்த ஜெயலலிதா அவரது நடை பாவனைகளிலேயே மாற்றம் ஏற்படும் அளவிற்கு உடல் தளர்வு ஏற்பட்டது. பின்னர் 2016 செப்டம்பர் 22ஆம் தேதி இரவு காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாடு காரணமாக கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜெயலலிதா. இந்த நிகழ்வு அதிமுக தொண்டர்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் பிறகு ஜெயலலிதாவை அப்பல்லோவில் பார்க்க வந்த அத்தனை அரசியல் தலைவர்களும் மருத்துவர்களை பார்த்தோம், ஜெயலலிதாவை பார்த்தவர்களை பார்த்தோம் என அறிக்கை வெளியிட, இன்னொரு புறம் அப்பல்லோ வாயிலிலோ பூஜை புனஸ்காரம் என அப்பல்லோவை கோயில் ஸ்தலமாக மாற்றினர் அதிமுக தொண்டர்கள். இதனிடையே ஜே நலமாக இருக்கிறார் என அப்பல்லோ அறிக்கை ஒருபுறம் வெளியிட, லண்டன் டாக்டர் வந்தார், சிங்கப்பூர் பிசியோதெரப்பியும் வந்தார் என செய்திகள் வெளிவர, மேலும் அப்பல்லோ சேர்மன் பிரதாப் ரெட்டியும் 3 முறை பேட்டியும் கொடுக்க சுமார் 74 நாட்கள் உருண்டோடியது. டிசம்பர் 4, 2016 அன்று மாலை 6 மணி அளவில் திடீரென ஜேவிற்கு மாரடைப்பு என அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட மீண்டும் பரபரப்பானது தமிழகம். டிசம்பர் 4ஆம் தேதி இரவு முதலே தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்கள் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை விரைந்தனர். டிசம்பர் 5, 2016 அன்று காலை முதலே ஜே இறக்கும் தருவாயில் இருக்கிறார் என்ற செய்தி தீயாய் பரவ துவங்கியது. பின்பு அன்று இரவு சுமார் 11:50 மணி அளவில் ஜே இறந்துவிட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டது. இந்த தகவல் தமிழக மக்களிடையே அதிர்ச்சியையும் மீளா துயரத்தையும் ஏற்படுத்தியது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. நான் ஓயாது உழைப்பதெல்லாம் உங்களுடைய உயர்வுக்காகத்தான். உங்கள் மகிழ்ச்சியே எனது லட்சியம். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் 1991 96 உசிலம்பட்டி, தருமபுரி பகுதிகளில் பெண் குழந்தைகள் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளும் கொடூரம் சர்வசாதாரணமாக நடந்தது. இதை தடுப்பதற்காகவும் பெண் குழந்தைகளை காப்பதற்காகவும் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் காவல்துறையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பொருட்டு அனைத்து இடங்களிலும் மகளிர் காவல் நிலையங்கள் கொண்டு வந்தார். 1994 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 69% இடஒதுக்கீட்டை காக்க காரணமாக இருந்து சமூக நீதியை காத்தவர் ஜெயலலிதா. அதே காலகட்டத்தில் நேரு உள் விளையாட்டு அரங்கம் உலக தரத்தில் நவீனமயமாக்கப்பட்டது. தெற்காசிய விளையாட்டுப் போட்டியை சென்னையிலும் உலகத்தமிழ் மாநாட்டை தஞ்சையிலும் நடத்தி அனைவரையும் அசர வைத்தார். 2001 2006 ஆண்டு காலத்தில் பள்ளி மாணவிகளுக்கு இலவச சைக்கிள், கோவில்களில் அன்னதானம், உழவர் பாதுகாப்பு திட்டம், கட்டாய மழைநீர் சேகரிப்பு திட்டம், புதிய வீராண திட்டம் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார். 2011 2016 ஆண்டு கால ஆட்சியின் பொழுது மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் திட்டம், விலையில்லா மிக்சி கிரைண்டர், கறவை மாடுகள் ஆடுகள் திட்டம், அம்மா உணவகம், அம்மா குடிநீர் பாட்டில், அம்மா மருந்தகம், சமுதாய வளைகாப்பு திட்டம், பிறந்த குழந்தைகளுக்கான பொருட்கள் பெட்டக திட்டம் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார். ஜெயலலிதா செயல்படுத்திய மக்கள் விரோத சட்டங்கள். மத்திய அரசின் தடா சட்டத்தின் கீழ் திமுகவின் முன்னணி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சுப்புலட்சுமி ஜெகதீசன், சுபவீர பாண்டியன், வைகோவின் தம்பி வை ரவிச்சந்திரன் ஆகியோரை 1992 ஜனவரி மாதம் கைது செய்தார். பின்னர் 10 மாத சிறைவாசத்துக்கு பின் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். 2001 2006 ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்கள் மீது எஸ்மா, டெஸ்மா சட்டங்கள் மூலம் நடவடிக்கை எடுத்தார். மக்கள் நல பணியாளர்கள், சாலை பணியாளர்களை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்தார். கோயில்களில் ஆடு கோழி பலியிட தடை,
மதமாற்ற தடை சட்டம் என பல சட்டங்களை கொண்டு வந்தார். பொடா சட்டத்தின் கீழ் நமது ஆசிரியரும் கைது செய்யப்பட்டு கொடுஞ்சிறைவசம் அனுபவித்தார். இந்திய அளவில் பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முதல் பத்திரிகையாளர் நமது ஆசிரியர்தான். அதே சட்டப்பிரிவின் கீழ் வைகோ, சுபவீர பாண்டியன், பழநெடுமாறன், ஷாகுல் அமீத், ராயப்பன், பூமிநாதன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு சிறைப்பட்டனர். ஜெயலலிதா கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்த்தால் அவரது ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களும் சட்டங்களும் போலவே நீரும் நெருப்பும் என்ற வாக்கியம்தான் நம் நினைவுக்கு வருகிறது.